இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இலங்கை நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த இரு அணிகளுக்கு எதிரான T20 போட்டிகள், ஒருநாள் போட்டிகள், டெஸ்ட் போட்டிகள் என 3 விதமான தொடர்களில் இந்த இரு அணிகளும் இலங்கை நாட்டில் வைத்து விளையாடி வருகிறது. அதுவும் சமீபத்தில்தான் T20 தொடர் முடிவடைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்போது ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கிவிட்டது. இந்த ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை பொறுத்தவரையில் ஏற்கனவே 3 போட்டிகள் முடிவடைந்திருந்தது. அந்த 3 போட்டிகளிலுமே இந்திய அணிதான் வெற்றிகளையும் பெற்றிருந்தது. இந்த சூழலில்தான் ஏற்கனவே 3 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி 4வது போட்டியிலும் வெற்றி பெற வேண்டும் என்று ஆர்வம் காட்டியது. அதேபோல இந்த இந்தியா இலங்கை தொடர் முழுவதும் இதுவரை தொடர்ச்சியாக தோல்விகளை மட்டுமே தொட்டு வந்த இலங்கை அணி முதல் வெற்றியை தொடுவதற்கு காத்திருந்தது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான 4வது ஒருநாள் போட்டி சற்று முன் தொடங்கியது. இந்த போட்டி என்பது இதுவரை ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் பார்த்திடாத அளவுக்கான போட்டி என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இந்த ஒரு போட்டி என்பது 1000 கிரிக்கெட் போட்டிகளுக்கு சமமாகும். அந்தளவுக்கு பல விஷயங்கள், பல சாதனைகள் இந்த ஒரே போட்டியில் நடந்திருக்கிறது. ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி மிகப்பெரிய சரித்திர வரலாறு படைக்கும் அளவுக்கு சூப்பராக பேட்டிங் செய்திருந்தது. வழக்கமாக ஒரு கிரிக்கெட் போட்டி என்றால் அந்த போட்டியில் ஒரு பேட்ஸ்மேனோ அல்லது 2 பேட்ஸ்மேனோ சூப்பராக விளையாடுவார்கள். ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்திய பேட்ஸ்மேன்களில் களமிறங்கிய 11 பேருமே சூப்பராக விளையாடியிருந்தனர். அதுவும் அந்த 11 பேருமே அரை சதம் எடுத்து புதிய வரலாற்றையும் சரித்திரத்தையும் படைத்திருந்தனர். அப்படியாக ஒரே போட்டியில் களமிறங்கிய அனைத்து பேட்ஸ்மேன்களும் அரை சதத்திற்கு குறையாமல் அடித்த முதல் போட்டியும் இதுதான், கடைசி போட்டியும் கூட இதுதான் என்று கூட சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு இனிமேல் இப்படி ஒரு சாதனையை எந்த ஒரு அணியும் செய்ய முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி இப்படியாக பேட்டிங்கில் தான் சாதனை செய்திருக்கிறது என்று பார்த்தால் பந்து வீச்சை பொறுத்தவரையில் அதைவிட பிரம்மாண்ட சாதனை ஒன்றையும் செய்திருந்தது. ஆமாங்க, இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து 50 ஓவர்கள் முடிந்த பிறகு 592 ரன்கள் வரை எடுத்திருந்தது. இவ்வளவு பெரிய ரன்கள் என்பது மிகப்பெரிய இலக்காகும். அதுவும் இந்திய அணியில் தற்போது சூரியவன்சி என்ற ஒரு பேட்ஸ்மேன் வந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட ரன்கள் எல்லாம் சாதாரணமான ரன்களாக மாறி வருகிறது. மேலும் இந்த ஒரு மேட்சில் இந்த 592 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியை பொறுத்தவரையில் கண்டிப்பாக இலங்கை அணியும் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது இவ்வளவு பெரிய இலக்கை இலங்கை அணியால் கண்டிப்பாக சேசிங் செய்ய முடியாது என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் இவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி கடுமையாக இலங்கை அணி போராடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை உறுதி செய்வது போல ஓப்பனிங் இறங்கிய இலங்கை பேட்ஸ்மேன்கள் வெறும் 2 ஓவரில் 35 ரன்கள் வரை எடுத்து ஆரம்பமே அதிரடியாக தொடங்கினார்கள். இதனால் இந்த போட்டி தொடங்கும் போதே, அதாவது இலங்கை அணி பேட்டிங் செய்ய தொடங்கும் போதே அதிரடிக்கு பஞ்சம் இருக்காது என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் இந்த ஒரு போட்டியில் இதற்கு முன்பு பேட்டிங் செய்த இந்திய அணியே 592 ரன்கள் எடுத்திருந்த போது கண்டிப்பாக இந்த பிட்ச் என்பது பேட்டிங்கிற்கு ஏதுவான பிட்ச் என்று ஓரளவுக்கு கணிக்கப்பட்டது. அதனால்தான் இலங்கை அணியும் முதல் 2 ஓவரிலேயே இந்தளவுக்கான ஒரு அதிரடியையும் வெளிப்படுத்தியது. இதனால் இந்த போட்டி சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது இந்த 2 அணிகளுக்கும் கடுமையான போட்டி மூலமாக சுவாரஸ்யமாக இந்த போட்டி மாறப்போகிறது என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்றை கொடுத்திருந்தது இந்திய அணி. ஆமாங்க, இந்த போட்டியில் முதல் 2 ஓவர்கள் வரை அதிரடியாக விளையாடி வந்த இலங்கை அணி அடுத்த 7 ரன்களில் மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட்டே ஆகிவிட்டது. அப்படி ஒரு சம்பவம் இந்த ஒரு போட்டியில் நிகழ்ந்திருந்தது. முதல் 2 ஓவர்கள் வரை அதிரடியாக விளையாடி 35 ரன்கள் வரை எடுத்திருந்த இலங்கை அணிக்கு எதிராக போட்டியின் 3வது ஓவரை வீசுவதற்கு பிரசித் கிருஷ்ணா களமிறங்கினார். இவர் இந்த 3வது ஓவரை வீசத் தொடங்க, அப்படியாக தொடங்கிய அந்த 3வது ஓவரின் முதல் 2 பந்திலேயுமே அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பிரசித் கிருஷ்ணா. இதனால் அந்த போட்டியில் மீதி இருக்கும் பந்துகளை தடுப்பாட்டம் மட்டுமே ஆடியது இலங்கை அணி. ஆகவே அந்த 3வது ஓவரில் ரன்கள் ஏதும் கொடுக்கப்படாமல் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது இந்திய அணி. அதற்கு பிறகு அடுத்த ஓவரை திடீரென ஸ்பின் பவுலரை பயன்படுத்த நினைத்து போட்டியின் 4வது ஓவரை வீசுவதற்கு ரோஹித் சர்மா களமிறக்கப்பட்டார். இதை பார்ப்பதற்கு பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது.
பொதுவாகவே ரோஹித் சர்மா பந்து வீசுவதே கிடையாது. எப்போதாவது அத்தி பூத்தது போல அரிதாக பந்து வீசக்கூடியவர்தான் ரோஹித் சர்மா. ஆனால் இந்த இடத்தில் ரோஹித் சர்மாவுக்கு பந்து வீச வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு இன்னொரு காரணம், இது போன்ற போட்டிகளில் இந்திய அணி மிகப்பெரிய இலக்கை எடுத்துவிட்டதால் எப்படி மோசமாக பந்து வீசினாலும் இந்திய அணி இந்த போட்டியில் அவ்வளவு எளிதாக தோல்வியடையப் போவதில்லை. ஆகவே அந்த ஒரு காரணத்தால் தான் இந்த ஒரு முடிவும் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஒரு முடிவுதான் இந்த போட்டியின் மிகப்பெரிய திருப்புமுனையான முடிவாகவும் மாறியது. ஏனென்றால் இந்த போட்டியின் 4வது ஓவரை ரோஹித் சர்மா வீச, இந்த ஓவரில் ரோஹித் சர்மா மட்டுமே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். எப்படி? ரோஹித் சர்மா பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அந்தளவுக்கு மிகப்பெரிய ட்விஸ்டாக இந்த ஒரு ஓவர் அமைந்திருந்தது. அதுவும் இந்த ஓவரில் ரோஹித் சர்மா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியதற்கு பிறகு ரோஹித் சர்மாவை ஒவ்வொரு இந்திய வீரர்களும் தோள்பட்டையில் தூக்கி வைத்து மிகப்பெரிய செலிப்ரேஷனை செய்திருந்தனர். பின்னர் இதே அளவுக்கான பந்து வீச்சை அடுத்தடுத்த ஓவர்களிலும் இந்திய பவுலர்கள் சிறப்பாக வெளிப்படுத்த, இதனால் இலங்கை அணி கடுமையாக திணறியது. ஒரு ஓவருக்கு 1 ரன் அல்லது 2 ரன் என போராடித்தான் ரன்களை எடுத்தது. ஆனாலும் கூட தேவையான இடங்களில் விக்கெட்டை இழக்காமல் இலங்கை அணியால் இருக்க முடியவில்லை. இலங்கை பேட்ஸ்மேன்கள் எவ்வளவோ போராடியும் விக்கெட்டுகள் என்பது அடுத்தடுத்து விழத் தொடங்கியது. இதன் காரணமாக 35 ரன்கள் வரை விக்கெட்டே இல்லாமல் இருந்த இலங்கை அணி அடுத்த 7 ரன்கள் எடுப்பதற்குள்ளாகவே, அதாவது சரியாக இலங்கை அணி 42 ரன்கள் எடுத்திருந்த போது மொத்த விக்கெட்டுகளையுமே இழந்திருந்தது. இதை பார்ப்பதற்கு உண்மையிலேயே நம்ப முடியாத ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அதற்கு காரணம், இந்த போட்டியில் இந்திய அணி சரியாக சொல்லி வைத்தது போல 550 ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை படைத்திருந்தது. இந்தளவுக்கான ரன்கள் வித்தியாசத்தில் எந்த ஒரு அணியும் இதுவரை வெற்றி பெற்றதே கிடையாது என்று கூட சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு உலகிலேயே ஒருநாள் போட்டியில் அதிகபட்ச ரன்களை குவித்து அதிகபட்ச ரன் ரேட்டில் வெற்றி பெற்று அதிகபட்ச ரன் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்ற முதல் சர்வதேச ஒருநாள் போட்டி இந்த ஒரு போட்டி தாங்க. அப்படி ஒரு பிரம்மாண்ட சரித்திர உலக சாதனையை இந்த ஒரே போட்டியில் இந்திய அணி பல விதத்தில் செய்திருந்தது. அதாவது இதைவிட ஒரு எதிரணியை மோசமாக தோல்வியடைய வைக்க முடியாது என்பதற்கு இந்த ஒரு போட்டி தான் உதாரணம். அதுவும் இலங்கை அணியின் சொந்த நாட்டில் வைத்து நடைபெறும் இந்த ஒரு போட்டியில் சொந்த நாடு என்ற அட்வான்டேஜ் இருந்த போதும் கூட அப்படிப்பட்ட அட்வான்டேஜையும் மீறி இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை இந்திய அணி பெற்றிருப்பது என்பது உண்மையிலேயே இந்திய அணிக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுத்திருக்கிறது. அதுவும் 550 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி என்பதெல்லாம் கிட்டத்தட்ட டெஸ்ட் போட்டிகளிலேயே சாத்தியமற்றது. அப்படிப்பட்ட ஒரு நம்ப முடியாத, அதிசயத்தக்க, நடக்கவே முடியாத ஒரு பிரம்மாண்ட வெற்றியை ஒரு நாள் போட்டியில் செய்து காட்டியிருக்கிறது இந்திய அணி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு அபாரத்தனமான உலக சாதனை வெற்றியை பற்றியும் மிக பிரம்மாண்ட ரன் ரேட் வித்தியாசத்திலும் ரன்கள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.